வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 2014 ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மலர்ந்துள்ள இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சண்டே செய்திகளோடு இணைந்து இருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26 உயர்வு. எரிபொருள் மானியத்தை உடனடியாக மீண்டும் வழங்குமாறு மீனவர்கள் கோரிக்கை. இன்றிரவு கொழும்பின் சில பகுதிகளில் 10 மணித்தியால நீர்வெட்டு. முதலில் உள்நாட்டு செய்திகள். சீரற்ற வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26 உயர்வடைந்துள்ளது. புலத் சிங்கள அகலோயா பகுதியில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் அங்குருவா தோட்ட பகுதியில் நீரில் மூழ்கி காணாமல் போன நபரின் சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. சீரற்ற வானிலையினால் 1,19,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டுகிறது. மழை, வெள்ளம் மற்றும் மண்மேடு சரிவு காரணமாக 4,498 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக அந்த நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிரி குறிப்பிடுகிறார். இடம்பெயர்ந்துள்ள மக்கள் தற்காலிகமாக 89 நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த மக்களுக்கான நிவாரணங்கள் தொடர்ந்தும் வழங்கப்பட்டு வருவதாக பிரதீப் கொடிப்பிலி கூறினார். கடந்த 24 மணித்தியாலங்களில் எந்தவொரு பகுதியிலும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகவில்லை எனவும் வெள்ளம் வடிந்தோடுவதாகவும் இடர் முகாமைத்துவ நிலைய உதவி பணிப்பாளர் சுட்டிக்காட்டுகிறார். இது தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் களுத்துறை, காலி, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்தும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதீப் கொடிப்பிலி சுட்டிக்காட்டுகிறார். தொடர்ச்சியாக மழை பெய்யும் பட்சத்தில் மண் சரிவு ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் மேலும் தெரிவிக்கிறது. கடந்த சில நாட்களாக நிலவிய பலத்த மழையுடன் கூடிய வானிலை இன்றும் நிலவுமா? இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினை நாங்கள் ஸ்கைப்பினூடாக இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் கோகுல்நாத். தென்மேல் பருவப்பெயர்ச்சி காலநிலை ஆரம்பித்துள்ளதால் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அதிகளவான மழை கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. மத்திய சபரகமுக மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். பின்னர் மழை வடமேல் மாகாணத்துக்கும் பரவக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். சில வேளைகளில் மத்திய மலைநாட்டின் மேற்கு சாரலில் சற்று பலமான காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலமான காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக பொத்திவில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆழ்கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இது பின்னர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் பரவக்கூடும். காற்று தென்மேற்கு திசையினூடாக 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். சில வேளைகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டராக உயர்வடைந்தும் காணப்படும். காங்கேசன்துறை தொடக்கம் புத்தளம் காலி ஊடாக பொத்திவில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டராக உயர்வடையும் பட்சத்தில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிரதேசங்கள் சில வேளைகளில் கொந்தளிப்பாக காணப்படலாம். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல் பிரயாணிகளும் மிகவும் அவதானத்துடன் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். எரிபொருள் மானியத்தை உடனடியாக மீண்டும் வழங்குமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீர்கொழும்பு கடற்கரை வீதி பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மீனவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்.
හැබැයි විකල්ප සහනාධාර ඉල්ලන කට්ටිය කිසිම මේ ප්‍රශ්නයක් නැහැ. විකල්ප සහනාධාර 12 மாதங்களாக நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். மாற்று மானியங்களை கோருகின்றனர் என அமைச்சர்கள் கூறுகின்ற போதிலும் அவர்கள் அமைதியாக உள்ளனர். எமது போராட்டத்தின் ஊடாக கடற்றொழில் மற்றும் நிதி அமைச்சு ஆகியன கலந்துரையாடி எரிபொருளுக்கான நிதி ஒதுக்கப்படும் என கூறப்பட்டது. எனினும் அவர்களுக்கு தேவையானவர்களுக்கு மாற்று மானியங்களை வழங்குவதற்கு அவர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர். மண்ணெண்ணெய் மானியங்களை தவிர்க்கின்றனர். தயவு செய்து எம்மை வீதிக்கு இறக்க வேண்டாம். ඌමනාවෙන් කැපවීම වැඩ කරමින් ඉන්නවා. භූමිදල සහනාධාරය මගහරිමින්. කරුණා කරලා අපි පාට බස්සන්න එපා. අපේ දීවර ජනතාව කියන්නේ කාටවත් කරදර කරගෙන කාගෙන්වත් ඉල්ලගෙන කන જાතියක් නෙමෙයි. மீனவர்கள் எவரையும் துன்புறுத்தி வாழ்பவர்கள் அல்ல. எமது சுயமுயற்சியிலேயே சம்பாதித்து நாம் வாழ்கின்றோம். அதனால் நாம் அரசாங்கத்திற்கு தொல்லை கொடுக்க மாட்டோம். எமது வலைகளை எடுத்து சென்றனர் எனவும் எமது படகுகள் அழிவடைந்தன என்றும் யாரிடம் சென்று அவற்றை நாம் கேட்பதில்லை. எமக்கு வழங்கிய எரிபொருள் மானியத்தை நாம் மகிழ்ச்சியாகவே ஏற்றுக்கொண்டோம். எமக்கு மாற்று மானியங்கள் அவசியமில்லை. உங்களது அரசாங்கத்தினால் வழங்கிய மானியத்தை தொடர்ந்து வழங்குங்கள். සටගේයව ජනතාව හැටියට අපි මියුගුමොත් එක්ක එකතු වෙන්නේ ඒ අපේ විකල්ප සහනාධාර අපිට අවශ්‍යයක් නැහැ. ඔබතුමාලගේ රජයෙන් ලබා දුන් අපිට ඒ සහනය දිගටම ලබා දෙන්න. இன்னொரு உள்நாட்டு செய்தி. மீனவர்களின் பிரச்சனைகள் குறித்து ஆராயும் பேச்சுவார்த்தை ஒன்று ஜனாதிபதி தலைமையில் இன்று பிற்பகல் நடைபெற உள்ளது. இந்த பேச்சுவார்த்தை அலரி மாளிகையில் இடம்பெற உள்ளதாக கடற்றொழில் பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்ன தெரிவிக்கிறார். கடற்றொழில் அமைச்சர் ஆதித்த சேனாரத்ன உள்ளிட்ட கடற்றொழில் அமைச்சின் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரண பாவனை போன்ற விடயங்கள் குறித்து இதன்போது கூடுதல் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான 2ஆம் கட்ட சாட்சி விசாரணைகள் இன்று ஆரம்பமாக உள்ளன. இந்த அமர்வுகள் காத்தான்குடி மற்றும் மண்முனை பற்று ஆகிய பிரதேச செயலகங்களில் இன்று முதல் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு நடைபெற உள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவிக்கிறார். விசாரணை அமர்வுகள் இன்றும் நாளையும் காத்தான்குடி பிரதேச செயலகத்திலும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் மண்முனை பற்று பிரதேச செயலகத்திலும் நடைபெற உள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான 2ஆம் கட்ட சாட்சி விசாரணைகளில் ஏற்கனவே முறைப்பாடுகளை முன்வைத்துள்ள 400 பேருக்கு சாட்சியம் அளிப்பதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். ஆணைக்குழு அமர்வுகளின் போது காணாமல் போனோர் தொடர்பில் உறவினர்களால் முன்வைக்கப்படுகின்ற புதிய முறைப்பாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. காணாமல் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் ஏற்கனவே கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்த நீர்வெட்டு தொடர்பான செய்தி. கொழும்பின் சில பகுதிகளில் இன்றிரவு 8 மணி முதல் 10 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவிக்கிறது. இதன் பிரகாரம் மட்டக்குழி, கொட்டாஞ்சேனை, முகத்துவாரம், கிராண்ட்பாஸ், மாதம்பட்டி மற்றும் மகாவத்த உள்ளிட்ட சில பகுதிகளில் நீர் விநியோகம் தடைபட உள்ளது. அத்துடன் ஜார்ஜ் ஆர் டி சில்வா மாவட்ட மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து குறுக்கு வீதிகளிலும் இன்றிரவு 8 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை மேலும் சுட்டிக்காட்டுகிறது. அருகிவரும் நாட்டுப்புற கலைகளில் ஒன்றான கரகாட்டத்துக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் மட்டக்களப்பில் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மண்முனை தென்னருவி பற்று பிரதேச செயலக பிரிவின் கழுதாவலை கிராமத்தில் நேற்று மாலை இந்த கரகாட்ட நிகழ்வு இடம்பெற்றது. பாரம்பரிய கலைகளில் ஒன்றான கரகாட்டம் அருகிவரும் நிலையில் சதங்கி அணி எனும் கரக அரங்கேற்ற விழா மட்டக்களப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் மண்முனை தென்னருவி பற்று பிரதேச செயலாளர் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலை பீட பேராசிரியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொழில்நுட்பத்துடன் இரண்டர கலந்தவர்களாக, அதில் பாண்டித்தியம் பெற்றவர்களாக இன்றைய இளம் சமுதாயத்தினர் விளங்குகின்றனர். தமிழ்நாட்டை சேர்ந்த 9 வயதான சிறுமி இதற்கு சான்று பகர்கிறார்.
இந்தியாவின் தமிழ்நாடு கோயம்புத்தூரை சேர்ந்த 9 வயது சிறுமியான ஆதர்ஷினி என்பவரே இந்த சாதனையை புரிந்துள்ளார். கோயம்புத்தூரில் உள்ள தனியார் பாடசாலையில் 4ஆம் தரத்தில் கல்வி கற்கும் குறித்த மாணவி 10 நிமிடங்களில் மடிக்கணனியை கலற்றி அதனை மீண்டும் பொருத்துவதில் அபார திறமை பெற்றுள்ளார். தனது தந்தையாரின் கணனி விற்பனை நிலையத்திற்கு சென்று வரும்போது அங்குள்ள கணனிகளை திருத்தும் தொழில்நுட்பவியலாளர்களையும் அவர்களின் பணிகளையும் அவதானித்த ஆதர்ஷினி அந்த பணிகளை தானம் செய்வதற்கு முயற்சித்துள்ளார். தொழில்நுட்பத்தில் இருந்த மிகுதியான ஆர்வத்தினை அறிந்து கொண்ட ஆதர்ஷியின் தந்தை அவருக்கு முறையான பயிற்சிகளை வழங்குவதற்கு உதவி செய்துள்ளார். பயிற்சிகளை செம்மையாக பெற்றுக்கொண்ட சிறுமி அவை தொடர்பில் நல்ல அறிவையும் பெற்றுக் கொண்டார். மடிக்கணனிகளை கலட்டி பொருத்துவதில் இவர் எடுத்துக்கொள்ளும் நேரம் 10 நிமிடங்கள் தான் என்பது ஆச்சரியமான விடயமாக கருதப்படுகின்றது. இவரது அபார திறமைக்காக பல விருதுகளை பெற்றுக்கொண்ட ஆதர்ஷினி கடந்த மாதத்தில் வியட்நாம் பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்பட்ட முனைவர் பட்டத்தினையும் பெற்றுக்கொண்டார் என்பது சாதனையாகும். எந்த ஒரு நிறுவனத்தினதும் எந்த ஒரு மடிக்கணனிகளையும் 10 நிமிடங்களில் தன்னால் கலற்றி அதனை மீண்டும் பொருத்த முடியும் என ஆதர்ஷினி தெரிவிக்கின்றார். இனி விளையாட்டு செய்தி. இலங்கை மற்றும் நோர்த்தாம்ப்டன்ஷியா அணிகளுக்கு இடையிலான 4 நாட்கள் கொண்ட பயிற்சி டெஸ்ட் போட்டி நேற்று ஆரம்பமானது. இலங்கை நேரப்படி நேற்று பிற்பகல் 3:30 இங்கிலாந்தில் ஆரம்பமான இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன் பிரகாரம் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நேற்று ஆட்ட நேர நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 358 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் கௌஷால் சில்வா ஆட்டமிழக்காமல் 152 ஓட்டங்களையும், லஹிரு திரிமான ஆட்டமிழக்காமல் 120 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பந்துவீச்சில் ஸ்டீவன் க்ரூக் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் இன்று தொடர உள்ளது. இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி லார்ட்ஸில் எதிர்வரும் 12ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மலர்ந்துள்ள இந்த நாள் இனிய நாளாக அமைய மீண்டும் வாழ்த்துக்கள். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.